நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ககன்யான் திட்டம் பற்றி வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதை பற்றி கொஷின்ஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ககன்யான் திட்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம அதில் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ககன்யான் திட்டம் என்பது விண்வெளியில் குறைந்த புவி சுற்றுப்பாதைக்கு மனிதர்களை அழைத்து சென்று பத்திரமாக பூமிக்கு அழைத்து வரும் உள்நாட்டு திறனை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. சரிங்களா? ககன்யான் திட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மனிதர்களை வந்து பூமியோட சுற்றுப்பாதைக்கு வந்து அழைத்து அங்கே போயிட்டு அங்கே திரும்ப ரிட்டர்ன் வர்றது தான். சரிங்களா? அதுதான் வந்து ககன்யான் திட்டம். ஸோ விண்வெளிக்கு வந்து மனிதர்களை அனுப்பும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த ககன்யான் திட்டம். சரிங்களா? ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2025 மனிதர்களை ககன்யான் விண்கலம் மூலம் விண்ணுக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து மாற்றிட்டாங்க. 2027 வந்து இதை வந்து மாற்றிருக்காங்க. சரிங்களா? 2027 ஆண்டு தொடக்கத்தில் வந்து ஸோ ககன்யான் விண்கலம் மூலம் வந்து மனிதர்களை வந்து விண்ணுக்கு வந்து செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ககன்யான் திட்டம் மூலம் விண்வெளி செல்லும் 4 விண்வெளி வீரர்களும் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த விமானிகள் ஆவார். சரிங்களா? இவங்க 4 பேரும் பார்த்திங்கன்னா ஸோ இந்திய விமானப்படையைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள். சரிங்களா? ஸோ அவர்கள் குரூப் கேப்டன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேப்டன் அஜய் கிருஷ்ணன், குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விங் கமாண்டர் சுபாஷ் ஸ்ரீ சுக்லா ஆகியோர் ஆவர். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் அஜய் கிருஷ்ணன் என்பவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? யாரெல்லாம் விண்வெளிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜய் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுபான்ஷி சுக்லா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜய் கிருஷ்ணன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த திட்டத்தில் முதல் கட்ட பரிசோதனையாக ஆளில்லா விண்கலம் வந்து TVDI ராக்கெட் 2023 விண்ணில் ஏவப்பட்டது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ககன்யான் திட்டத்தை பற்றி. ஸோ பேசிக்காக தெரிஞ்ச வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து இவ்வளோ தான். சரிங்களா? யாரெல்லாம் வந்து போகிறாங்க, ஸோ எப்போ போகிறாங்க, அதுக்கான முதல்கட்ட பரிசோதனை ஆளில்லா விமானம் வந்து ஸோ எப்போ வந்து விண்ணில் செலுத்துனாங்க, அந்த விமானத்துடைய பேர் வந்து என்ன, அந்த விண்கலத்துடைய பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து இதுலேருந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு ரோபோட் வந்து ஒரு பெண் ரோபோ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, வியோமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஆளில்லா விமானம் இருக்கு இல்லையா, அதில் வந்து வியோமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் ரோபோ வந்து ஸோ விண்வெளிக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.